வணக்கம் and very warm welcome back to HappyLifeCooking. இன்னைக்கு நாம பன்னீர் பட்டர் மசாலா வித் வீட் garlic butter naan தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நான் செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு ஈஸ்ட் யூஸ் பண்ணி தான் இந்த நான் செய்ய போறேன். அதுக்கு நம்ம வெதுவெதுப்பாக இருக்கிற சுடு தண்ணியை ஃபஸ்ட் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த தண்ணியில். ஏன்னா ஈஸ்ட்டு சர்க்கரை சாப்பிட்டு தான் வளரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு, ட்ரை ஈஸ்ட்டுன்னு கடையில் கிடைக்குங்க. அதை வாங்கி இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நொர மாதிரி நல்லா ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்குங்க. இப்போ நம்மளோட ஈஸ்ட்டு ரெடி. அப்படி உங்களுக்கு ஈஸ்ட் வேணான்னா அதில் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. ஏன்னா நாம் இன்றைக்கி செய்ய போகிறது வீட் நான், அதனால் 2 கப் கோதுமை மாவு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பும் அதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர வர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் தண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா எல்லாத்துக்கூடையும் அந்த ஈஸ்ட் சேர்றாப்பில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக இதில் பால் சேர்த்து தான் இன்றைக்கி நான் பிணைய போகிறேன். அதனால் கொஞ்சம் பால், நீங்கள் பாலும் ஊற்றலாம், இல்லைனா தண்ணி ஊற்றியும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா எவ்வளோ உங்களால் ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிணைஞ்சு ஒரு சாஃப்ட் மாவாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதைய பாருங்கள் இந்த மாதிரி. ஏன்னா நம்மளோட ஈஸ்ட் எல்லா பக்கமும் செட் ஆகணும். அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி அமர்த்தி பிணைய சொல்கிறேன். நல்லா இதை அழுத்தி பிணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாவை நம்ம 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோங்க. இப்போது இந்த சைஸில் இருக்கிற மாவு 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா டபுளாக இருக்கும். ஏன்னா இது நம்ம ஊற வைக்க தான் இந்த நான் அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மாவு காயாமல் இருக்க இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம தடவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். இப்போ ஊறட்டும். இந்த மாவு ஊறுறக்குள்ளே நாம் இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுக்கலாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் விட்டுட்டு இதில் நான் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆனோடனே இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் தட்டி போட்டிருக்கேங்க. இஞ்சி பூண்டை அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் இதில் மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாங்க. அடுத்து மல்லித்தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா மசாலா அந்த வெங்காயம் தக்காளி இது கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் சொல்கிற ரேஷியோஸ் பிரகாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சூப்பராகவே வருங்க. ஏன்னா நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மசாலா எல்லாத்தையுமே நான் வேக வைக்க போகிறேங்க. இருக்கிற எல்லா பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு இது வேக வச்சிடலாம். எல்லாம் ஒன்று சேர வர நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. முந்திரி பருப்பு சேர்த்துனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கோசரம் தான். அதுக்கப்புறம் இது மசாலா நல்லா ஆற விட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அந்த பேன் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் ஆனோடனே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் ஊற்றி கலக்கிக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் உப்பு தேவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க.
போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதுன்னா இதோட நீங்கள் விட்டுடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ஹோட்டல்லலாம் சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் கஸ்தூரி மேத்தியும், இந்த கஸ்தூரி மேத்தி வந்து உள்ளங்கையில் இப்படி வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொத்தமல்லி தலையே போதுங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சிடலாங்க. என்றைக்காச்சும் ஒரு நாள் தானே நம்ம இப்படி சாப்பிட போகிறோம், அதனால் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனால தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்புறம் நம்ம வந்து பன்னீரை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாவில் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பேன் வச்சு அந்த பேன் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பன்னீரெல்லாம் இதில் போட்டு நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பார்த்து போடுங்க, ஏன்னா பன்னீரில் வந்து தண்ணி இது இருக்கும் இல்லையா, அதனால் தெரிச்சிரும். சிம்மில் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த கலரே போதுன்னா இதோட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவில் கலந்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் இதில் கடைசியாக நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நம்ம பால்லாம் காய்ச்சினதுக்கப்புறம் மேலே ஏடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து மிக்சியில் ஒரு சுற்று விட்டு இந்த மசாலாலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செமையாக டபுளாக பெருசாக இருக்குங்க. இதுக்கு ஒரு டிஷ்ஷும் விட்டுட்டு நம்ம மாவை நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது நாம் இந்த மாவுலேருந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த மாவை காய வச்சிடாதீங்க, ஓப்பனாக விடாதீங்க. ஓப்பனாக விட்டிங்கன்னா வறண்டு போன மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுக்கு எந்த அளவு உருண்டையெல்லாம் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேட்சை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போது நம்ம கல்லை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இது வந்து சர்க்கிளாக வேணுன்னா உங்கள் விருப்பம் தாங்க. சர்க்கிளாக வேணால் நீங்கள் சர்க்கிளாக செய்யலாம். இல்லை இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வேணால் இப்படி ஓவலாகவும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து நம்ம கருஞ்சீரகம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாம் கிடைக்குங்க. கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கலோஞ்சி சீட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கணுங்க. ஏன்னா ஹோட்டல்லலாம் வந்து இந்த மாதிரி தான் தருவாங்க. நம்ம அதே மாதிரி சாப்பிட்ணுன்னு தானே ஆசைப்பட்டு வீட்டிலே பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இருக்கணும் தான் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கல் நல்லா ஹீட் ஆனோடனே இதில் வந்து நம்ம தேய்ச்சி வச்ச மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக பபுள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நான் கார்லிக் நான் பண்ணுறேன்னு தானே சொன்னேன். அதனால் நான் வந்து கார்லிக்கை எப்படி நான் ஆட் பண்ண போகிறேன்னா, பட்டர் இருக்குங்களே, பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். பூண்டை வந்து உரல் இருக்குங்களே அதில் வச்சு நல்லா தட்டி எடுத்துகிட்டு இந்த பட்டருக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் பூண்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, நானை சுட்டு முடிச்சிட்டுக்கப்புறம் இது வந்து தனியாக அந்த பட்டரையும் பூண்டையும் வந்து மேலே ப்ரஷ்ஷில் வந்து கோட்டிங் கொடுப்பாங்க. பட் நான் அப்படி பண்ணலை. நம்ம வந்து இந்த சூடாக இருக்கும் போதே இப்போ நம்ம வந்து இந்த பூண்டை ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. இதை திருப்பி போட்டுக்கலாம் நம்ம. இப்போது இந்த சைட்லேயும் நம்ம அதே மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் வச்சு இதை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க.
கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பி ஹாப்பி, ஃபீல் ஹாப்பி, பாய்.